ஆதிசிவன் ருத்ர வடிவத்துல கைலாயத்துல தோன்றுனது உனக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு கேட்க, அதற்கு நம்ம தக்ஷன் சொல்றாரு, ஏன் அவர் சர்வ சக்தியான அவர் இப்படி விசித்திர வடிவம் எடுத்தார்னு ஆச்சரியமா தக்ஷன் கேட்க, தக்ஷா, சிவனின் இந்த ரூபம் வைராக்கியம், கருணை, பாசம், காதல் போன்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. அவர் ஏன் இந்த ரூபத்துல அவதரிச்சார்னு பெரிய பெரிய ஞானிகளாலும் முனிவர்களாலும் கூட அறிய முடியாது. அதை நீ அறியும் காலம் வரும் அப்படின்னு சொல்ல, சரி பிரம்மதேவரே, ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, பிரம்மதேவரோ, தக்ஷா, அந்த ஆதிசிவனின் ஆதிசக்தியை மகளாக பெற்றெடுக்க நீங்கள் இருவரும் தவம் செய்ய வேண்டும்னு சொல்ல, அதுக்கு தக்ஷன் சொல்றாரு, ஏன் பிரபுவே, தங்களின் எல்லா பிள்ளைகளை போலவும் ஆதிசக்தியும் பிறக்கட்டுமே, ஏன் நாங்க தவம் செய்ய வேணும்னு கேட்க, அதுக்கு நம்ம பிரம்மதேவர் சொல்றாரு, இல்லை தக்ஷா, ஆதிசக்தியோட அனுமதியும் ஆசையும் இல்லாம அவங்க எப்படி மனித குலத்துல பிறக்க சம்மதிப்பாங்க தக்ஷா? நான் ஒன்று மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அகில உலகையும் ஆளும் ஆதிசிவனின் ஆதிசக்திக்கு தாய் தந்தையாகும் வாய்ப்பையும் அவரை பெற்றெடுக்கும் வாய்ப்பையும் உங்கள் இருவருக்கும் கிடைத்ததை நினைச்சு நீங்க 2 பேரும் ரொம்ப பெருமைப்படணும்னு சொல்ல, உடனே தக்ஷன் சொல்றாரு, ரதி மன்மதனோட திருமணத்தை முடிச்சுட்டு நீங்க சொன்னதை நிறைவேற்றுறோம் பிரபுவேன்னு சொல்ல, அடுத்த சீன்லயே ரதி மன்மதனோட திருமணத்தை காட்டுறாங்க. ரதியும் மன்மதனும் திருமண கோலத்தில் அவங்க 2 பேரையும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க 2 பேரையும் சுற்றி ரதியோட அம்மா அப்பா, அவங்க சகோதரிகள், பிரம்மதேவர், அப்புறம் நாரதர் அப்படின்னு நிறைய பேர் கூடி நின்று ரதி மன்மதனோட திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆதிசக்திக்கு தாத்தாக இவ்வளோ அவசரமாக நம்ம பிரம்மதேவருக்கு ரதி மன்மதனோட திருமணம் முடிஞ்ச கையோட அங்கேயே நம்ம பிரம்மதேவர், மகனே தக்ஷா, உடனே நீயும் உன் மனைவியும் தவத்தை ஆரம்பிங்கன்னு சொல்ல, தக்ஷன் சொல்றாரு, பிரம்மதேவரே, உங்களோட ஆணைப்படியே நடக்கட்டும், நானும் என் மனைவியும் உடனே தவம் புரிய ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க. ஒரு வறண்ட மலை உச்சியில உடல் முழுவதும் ருத்ராட்சத்தை அணிஞ்சுக்கிட்டு தக்ஷனும் தக்ஷனோட மனைவியும் தவத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு தவம் பண்றாங்க. ஒத்த காலில் நின்று தவம் செய்யறாங்க. இப்படியே தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடுமையான வெயில்லையும் அவங்க தவத்தை கைவிடல, பயங்கரமான குளிர்லையும் கூட, அடர்ந்த இருள்லையும் கூட அவங்க தவத்தை கைவிடவே இல்லை. இப்படியே அவங்க தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். இவங்க தவத்துல மகிழ்ந்த ஆதிசக்தி அந்த இருள்ல இருந்து சிங்க வாகனத்துல அழகா காட்சி கொடுக்குறாங்க நம்ம ஆதிசக்தி. கதையை தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேயன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா மறந்துடாமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.